வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான தேன் மிட்டாய், சின்ன வயசில் ரொம்ப நம்ம விரும்பி சாப்பிட்ட இந்த தேன் மிட்டாய் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு, ரெட் கலர் சேர்க்குறேன் நான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா அடித்து கலந்துட்டு, இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இலக்கமாக, அதோட எனக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இலக்கமாக பிசைஞ்சிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்துட்டு, தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டால் தெளித்து தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய்யோ இல்லை பட்டரோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் சுற்றி தடவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு அதுக்கப்புறம் மேலே ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு தட்டோ போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை பாகு கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம பதம் அதசம் பதம்லாம் இல்லை, அதுக்கும் குலாப் ஜாமுன் பதமும் இல்லை, லைட்டாக ஒரு கம்பி பதம் வரணும். ஆனால் கட் ஆகணும். அந்த ஸ்டேஜ் அதுதான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் ஆகுது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். கம்பி பதம் ஒரு கம்பி பதம் தான், ஆனால் அது கொஞ்சம் கட் ஆகணும். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் விட்டோன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக உடையிற மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துட்டு, நம்ம மாவில் சேர்த்தோம் இல்லையா, அதே கலர் தான் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு வாரம் வச்சுருங்க. சக்கரைப்பாகு ரெடி பண்ண உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த மாவு நல்லா டபுளாகி உப்பி வந்திருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அதில் பாதி மாவு எடுத்து இந்த மாதிரி கையாலே நல்லா விரிச்சிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து நல்லா சின்னதாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா இது பண்ணிட்டு சின்னதாக நம்ம வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா, ஜூஸ் பாட்டில், அந்த பாட்டிலோட மூடி கூட எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கலாம். போட்டு சின்னதாக எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அழகாக வந்துடும். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அச்சில் போட்டு மாவெல்லாம் இதில் சேர்த்துட்டோன்னா தேன் மிட்டாய் அழகாக ரெடி ஆகிடும். பாருங்கள், 2 பக்கம் திருப்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலர் வந்த உடனே எடுத்துக்கோங்க. எடுத்து ஜீராவில் போட்டு ஜல்லிக்கரண்டி ஒன்று வச்சு அதில் அமுத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உடனே ஜீராவை அது குடிக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்போது கடையில் சாப்பிட்டது இப்போ நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி சக்கரை கோட்டிங் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.